சுற்றுவட்டார தெய்வங்களும் எல்லாரும் வந்து வரவேற்று நம்மளே இன்னைக்கு தூங்குறதுக்கு விடுற மாதிரி நம்மளுக்கு தெரியலைங்க. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டே 5 or 6ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட ஒரு ஊர்லேருந்து கொஞ்சம் எண்டில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே நின்று பேச முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ட்ரம்ஸ் அடிச்சுட்டு சவுண்டாக இருக்கும். சரி ஓகேங்க, நான் உங்களுக்கு கோயில் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாக லைட்டிங் போட்டிருக்காங்க. லைட்டிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சினிமாட்டிக்கில் தரமாக ஒரு எடிட்டிங் காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது என்ட்ரன்ஸ் இருக்கிறோம். என்ட்ரன்ஸ் அங்கே, அதுலேருந்து என்ட்ரன்ஸு பார்த்திங்கன்னா கோயில். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நம்ம ஃப்ளாஷ் போட்டு எடுக்கலாம், பட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்தோன்னா எனக்கு கண்ணு தெரியாது. அப்புறம் அப்படிதான், ஏன்னா நின்று பேசுகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம போய்கிட்டே பேசுகிறங்காட்டி தான் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து படைக்கெலாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு போகும். அவங்க படைக்கல் எடுக்கிறாங்க, மராஸில் படைக்கல் எடுப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து படைக்கல் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வீட்டிலேருந்து நம்ம போய் படைக்கல் எடுக்கிறதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, மற்றெல்லாம் அடிச்சுட்டுக்கிறாங்க. சரிங்க, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். போய் இப்போ பார்த்திங்கன்னா மத்தால அடிச்சுட்டுக்கிறாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. படைக்கல் இப்போ எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேருந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கு, பக்கம் தாங்க. அதனால் சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து படைக்கல்காரங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா படைக்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படைக்கலத்தை பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஊர்வலமாக கொண்டு போய் கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. படைக்கலத்தை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1:30 பக்கம் ஆகுது, 1:30 ஆயிடுச்சுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த இருட்டில் பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து 1:30 தான் படைக்கலாமே அங்கேருந்து வர முடியும். 12 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தங்க எடுப்பாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் 1 மணி பக்கம் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. கோயிலுக்கு போய் சேரும்போது ஒரு 2 மணி ஆயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குங்க, கோயிலும் படைக்கல் எடுக்கிறது கொஞ்சம் லாங்காக இருக்குங்காட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ் விட்டதும் விட்டாங்க, சம்மர் லீவு. ஆட்ட சரி ஆட்டங்க, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா பசங்களும் செம்ம ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. மக்களே படைக்கலாம் அப்படிங்கிறது படைக்கிறதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கான இப்போ காலையில் அலங்கார பூஜை நடக்கும். காலையில் ஒரு 4 மணிக்காக அலங்கார பூஜை நடக்கும். 4 மணி 5 மணி ஆயிரும் அலங்கார பூஜை நடத்துவாங்க. அந்த அலங்கார பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த படைக்கலத்தில் தான் இருக்கும். அந்த படைக்கலத்தை வந்து மராசு மூலயமா படைக்கல் எடுக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மணி ஆச்சு, 1:30 இருக்கும். 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சாமிக்கான பொருள் எல்லாத்தையும் படைக்கலமாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் தூரம் வந்தாச்சு கோயிலுக்கு.
வாங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கோயில் கிட்ட தான் இருக்கோம். ஐயோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக லைட்டிங் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் லைட்டிங் தான் வர மாதிரி இருக்கீங்க. உண்மையாக லைட் செட்டிங் தான் இந்த நோம்பிங்கிற வைப்பை கொடுக்குறதே அந்த லைட் செட்டிங் தான். சீரி லைட்டு கலர் கலராக போயிட்டு அப்படி இப்படின்னு வந்தால் தான் அப்படியே நோம்பிங்கிற ஒரு வைப்பே வருது. அப்புறம் ஒரு மத்தாலா சவுண்டு, அப்புறம் அங்கங்கே ஒரு பட்டாசு. விஜய் வேடா அப்போ இன்ஸ்டால் 360 மட்டும் வாங்கிக்கோ. 360 வச்சிருக்கோம் பாரு, அது மட்டும் வாங்கிக்கோணும். அப்படியே வானகை நம்மளாம் பறக்க விட்டுருக்குறாங்க. சாமி பார்த்தீங்கன்னா அங்கே படைக்கில் வந்துட்டு. ஆக்சுவலாக இப்போ மெயினாக ஒன்று சொல்லணுன்னா, அங்கே படைக்கில் எடுத்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த புடவையை போட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சாமியே கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த புடவையை அந்த ரோடுனாலும் சரி காடுனாலும் சரி எல்லாத்துலேயும் அந்த புடவையை போட்டு அதுக்கு மேலே தான் நடந்து வருவாங்க. ஆனால் அந்த கோவில் வைபே தனிதாங்க. எவ்வளோ அழகா எவ்வளோ வைப்பாக இருக்கிற மக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிடாய் வெட்டுவாங்க இல்லைங்க, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் போய் அந்த கிடா வெட்டுற அருவாளை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டு அவங்க வீட்டிலேருந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி கும்பிட்டு அங்கேருந்து அருவாளை பார்த்திங்கன்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இது ஒரு சிறப்பாக நடக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மை அழைக்க போகிறோம். மக்கள் அது பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுக்குள்ள வந்து இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அம்மை அழைப்பாங்க. அம்மை அழைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் நோம்பி, நாளைக்கு நோம்பியில் அதனால் நோம்பிக்காக அழைக்கிறது தான் அம்மை அழைக்கிறது. ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாமியோட நோம்பி.
செல்வமுத்து மாரியம்மனுக்கு திருவிழாவுக்கு கற்பகவனமுதூரில் அமைந்திருக்கும் செல்வமுத்து மாரியம்மன் திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவாதி தேவர்களும் 30 தேவர்களும் சுற்றுவட்டார தெய்வங்களும் எல்லாரும் வந்து வரவேற்கிறோம். Kursun normal.
வர மாதிரி. மக்களே அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்கன்னா அம்மா இழைச்சிட்டாங்க. ஓடுறாடா இன்னும் முள்ளு பூரா குத்துதுங்க. அம்மா இழைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அடுத்ததாக என்ன நடக்கும்னா முடிஞ்சு இதோட காலையில் அதிகாலையில் பார்த்திங்கன்னா அரண்மனை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை பொங்கல் வைப்பாங்க. வச்சு ஃபஸ்ட்டு வந்து அது ஊர் கவுண்டர் தான் வைப்பாங்க. அந்த ஊர் கவுண்டர் வீட்டில் போயிட்டு அரண்மனை பொங்கலுக்கான அந்த பொங்கல் போசி எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட முடியுது. அம்மா இழைச்சாச்சு. நான் நாளைக்கு தான் நோம்பி. ஏன் அம்மா இழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நோம்பி. இந்த மாதிரி கல்யாணம் எப்படின்னா சாமியோட கல்யாணம் தான் நோம்பி. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமியெல்லாம் வந்துடுங்க நாளைக்கு. நம்மளே இன்னைக்கு தூங்குறதுக்கு விடுற மாதிரி நம்மளுக்கு தெரியலைங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு 4 மணி ஆகும்போது இப்போ என்னமோ பொங்கல் போசி எடுக்கணும். அந்த அரண்மனை பொங்கல்னு சொன்னேன்ல, அந்த அரண்மனை பொங்கல் வைக்கிறதுக்கு இப்போ வந்து இவங்க ஊர் கவுண்டர் வீட்டில் போய் அந்த பொங்கல் போசி எடுத்துகிட்டு வந்தால் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு ஒரு மத்தாளம் அங்கே குடிக்க ஆளுங்க. இது டூ மச்சா இல்லையாடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்த்து அந்த அரண்மனை பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் போசி எடுக்க போகிறோம். நான் கூட நினச்சேன் இங்கே தான் பொங்கல் வைப்பாங்களோ என்னமோ நினச்சேன். ஆனால் பொங்கல் வைக்கிறது கோயில் இல்லையாமா. ஒரு வண்டி எடுத்து முடிச்சு பொங்கல் போசி எடுத்து போய்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து இங்கே மத்தால் அடிச்சுட்டு வந்து அதுக்கு பின்னாடி பந்தம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன். வெடப். சரி வாங்க போயிட்டு காஃபி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி ஒன்று குடித்தா தான் மணி 4 மணி ஆக போகுது. கோழியெல்லாம் கத்துது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அதோட அந்த வீடியோ முடிஞ்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த அம்மையை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அரண்மனை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. கோயிலை வச்சுட்டு ஹெட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 4 மணிக்காட்ட வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சி நோம்பிங்க. சரி ஓகேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொங்கு நாட்டு பசங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்கள் ஊர்லேயும் நடக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகேங்க. டாடா பாய். அப்பவும் சிஸ்டருங்க. சரி அப்பவும் சிஸ்டருங்க. சரி டாடா பாய்.